இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்களே, சட்டப்பேரவையுடைய உறுப்பினர்கள் சுதர்சனம் அவர்களே, சங்கர் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்ற கொண்டிருக்கக்கூடிய சிஐடியுடைய மாநில தலைவர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய தோழர் சவுந்தரராஜன் அவர்களே, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் திரு செல்வம் அவர்களே, பொருளாளர் திரு பாஸ்கர் அவர்களே, எங்களோடு எப்பொழுதும் கட்சிகள் கூட்டணி வைக்கிறதோ வைக்கவில்லையோ, ஆனால் நீங்கள் எப்பொழுதும் கூட்டணி அதே உணர்வோடு இந்த மாநாட்டிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அரசு ஊழியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி பத்திரிகை உலக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் எப்பவுமே அதிகம் பேச மாட்டேன். செயல்ல ஒரு அடுக்குமொழி உண்டு, பேச்சை குறைத்து செயலில் நம்முடைய திறமையை காட்டிட வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து முடி. ஆனால் அதை கூட அந்த வார்த்தையை நான் கொஞ்சம் திருத்தம் செய்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னை பொறுத்த வரையில் இந்த டூவுக்கும் டையுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆர் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு அன்டை, டூ அன்டை, செய்து முடித்துவிட்டு தான் சாக வேண்டும் என்ற உணர்வோடு நான் என்னுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பதை துவக்கத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழக அரசினுடைய ஊழியர்கள் சங்கத்தின் 14வது மாநில மாநாட்டிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆக இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாட்டுக்குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு, மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, மாநாட்டில் பங்கேற்றிருக்கக்கூடியவர்களுக்கு, அத்தனை பேருக்கு நான் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு ஊழியர்கள் தான் அரசாங்கம். அரசு ஊழியர்கள் இல்லைன்னா அரசாங்கமே இல்லை. அதை சொல்றதுக்காகத்தான் நான் இப்போ வந்திருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி என்பது அரசு ஊழியர்களுடைய பொற்கால ஆட்சியாக எப்போதும் அமைந்திருக்கு அப்படின்னு இங்கே உரையாற்றிய அன்பரசு அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னார்கள். மற்றவர்களும் இங்கே பேசியிருக்கிறார்கள். இப்போதும் அப்படித்தான் அமையும் என்பதை சொல்வதற்காகத்தான் நான் இப்போது மட்டும் எப்போதும் கழக ஆட்சி அமைந்த போதெல்லாம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் முன்னேற்றத்திற்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம் என்பதை நானும் மறக்கலை, நீங்களும் மறக்கலை. உங்களுக்கு நன்றாக தெரியும். அதில் சிலவற்றை மட்டும் உங்களிடத்தில் நான் சுட்டிக்காட்ட, சில திட்டங்களை மட்டும் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அதுவும் தலைப்புச் செய்திகளாகத்தான் நினைவூட்ட விரும்புகிறேன். அரசு அலுவலர்கள் நடத்தை பற்றிய ரகசிய குறிப்பேட்டை நீக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அரசு ஊழியர் குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்கியவர் தலைவர் கலைஞர்.
இந்த கருணை கொடையை இந்தியாவிலேயே வழங்கிய முதல் அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அரசு ஊழியர்கள் பணிகாலத்தில் இருந்தால் அவரது வாரிசுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்குவது கிடையாது. ஈட்டிய விடுப்பை சரண்டர் செய்து பணமாக பெறக்கூடிய திட்டம் அதை அமல்படுத்தியவரும் திருமண கடன், வாகன கடன், வீடு கட்ட கடன் இதெல்லாம் வழங்கியவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை ஏற்படுத்தி தந்தவரும் கலைஞர் அவர்கள் தான். 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு பஞ்சப்படி உயர்த்தும் போதெல்லாம் மாநில அரசு ஊழியர்களுக்கும் வழங்கியவர் தலைவர் கலைஞர். ஒளிமறைவற்ற கடந்தாய்வு நடத்தி பணிமாறுதல்கள் வழங்கியதும் கலைஞர் ஆட்சியில் இருக்கிறார். அரசு பணிகளை சேருவதற்கான வயது வரம்பை உயர்த்தியதும் கழக அரசு தான். 10,000 சாலை பணியாளர்களை நியமித்ததும், 7,000 மக்கள் நல பணியாளர்களை வேலைகள் அமர்த்தியதும், பண்டிகை முன்படத்துக்கு வட்டியை நீக்கிய கழக அரசு. 2 லட்சம் சத்துணவு பணியாளர்களுக்கு காலமத ஊதியம் வழங்கிய ஆட்சியும் கழக ஆட்சி தான். ஓய்வுக்கால பணிக்கூட உச்சவரம்பு உயர்த்திய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு தான். தமிழாசிரியர் பணியிட பாகுபாடு நீக்கப்பட்டுச்சு. புலவர் பட்டம், மேலிட் பட்டம் ஆக்கப்பட்டது. நல்லாசிரியர் விருது டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதானது. ஒன்றிய அரசுக்கு இணையான சம்பள விகிதங்கள் மாநில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு தரப்பட்டுச்சு. இப்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு கழக ஆட்சியில் வழங்கப்பட்ட சலுகைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். கடந்த மே மாதம் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் ஆகியிருக்கிறது. அதற்குள் ஏராளமான திட்டங்கள் அரசு ஊழியர்களுக்கு செய்து தரப்பட்டிருக்கு. அரசு ஊழியருடைய குடும்ப பாதுகாப்பு நிதியை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தியிருக்கிறோம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு குறித்து நிதிநிலை அறிக்கையில் 1/4/2022 முதல் அமுல்படுத்தப்படும் என்று தெரிவிச்சிருந்தோம். இது குறித்து வரப்பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்களுடைய கோரிக்கையை கணிப்போடு பரிசீலித்து இந்த அரசுக்கு கடும் நெருக்கடி நிதி சூழல் இருப்பினும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலனை கருத்தில் கொண்டு அறிவிக்கப்பட்ட நாளுக்கு 3 மாத காலம் முன்னதாக 1/1/2022 முதல் அகவிலைப்படி உயர்வு அமல்படுத்தப்படும் என்ற அறிவித்தது. இதன் மூலம் 16 லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெற்றுள்ளார்கள். சத்துணவு மையங்களில் பணிபுரியும் சத்துணவு சமையலர் மற்றும் சமையல் உதவியாளர் ஆகியோருடைய ஓய்வு பெறக்கூடிய வயது 58 60 உயர்த்தி ஆட்சியும் திமுக ஆட்சி. இதன் மூலம் தற்போது பணிகளில் இருக்கக்கூடிய 29,137 சமையலாளர்களும் 24,567 சமையல் உதவியாளர்களும் பயன்பெற்றுள்ளார்கள். அரசு பணியாளர்கள் தன்னுடைய பணிகாலத்தில் பெற்றிடக்கூடிய கூடுதல் கல்வி தகுதிக்கான ஊதிய ஊக்க ஊதிய 2020ஆம் ஆண்டு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அது ரத்து செய்யப்பட்டுச்சு. அரசு பணியாளர்கள் பெற்றிடும் கூடுதல் கல்வி தொகுதி மூலமாக அவருடைய பணித்திறன் மற்றும் அவருடைய செயல்பாடுகள் மேலும் மேம்படுத்துவதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை ஒன்றிய அரசால் அறிவித்துள்ள வழிகாட்டுதலின்படி அந்த அடிப்படையில் விரைவில் அறிவிக்கப்படும். அறிவித்த ஆட்சியும் திமுக ஆட்சி தான். அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர்கள் பணி தேவைக்கேற்ற தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நிரப்புவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். இதையும் அறிவிச்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் நம் ஆட்சி, திமுக ஆட்சி. ஓய்வு நாளில் அரசு பணியாளர்கள் தற்காலிக பணி நீக்கும் நடைமுறை தவிர்க்கப்படும் என்று அறிவித்த ஆட்சியும் திமுக ஆட்சி. கடந்த 2016, 2017, 2019 ஆகிய ஆண்டுகளில் முந்தைய அதிமுக அரசுக்கு எதிராக அரசு ஊழியர்கள் ஏராளமான போராட்டங்களை நடத்தினீர்கள்.
அப்பொழுது பல்வேறு நடவடிக்கைகளுக்கெல்லாம் நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த வேலைநிறுத்த காலம் மற்றும் தற்காலிக பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சுங்க. இதை பணிவோடு பரிசீலித்து பாதிக்கப்பட்ட அரசுகளுடைய வேலை நிறுத்த காலம் மற்றும் தற்காலிக பணி நீக்க காலம் ஆகியவற்றை பணி காலமாக முறைப்படுத்தி ஆட்சியும் திமுக ஆட்சி. பணிகள் இருக்கும்போது காலமான அரசு பணியாளர்கள் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலே அரசு பணி பெறுவதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை நீக்கக்கூடிய வகையில் கருணை அடிப்படையிலான நியமனங்கள் குறித்து தற்போது நடைமுறையில் உள்ள தெளிவின்மையை சரி செய்யக்கூடிய வகையில் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட தயாராகி வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி தான் நம்ம ஆட்சி, திமுக ஆட்சி. வேலை நிறுத்த போராட்டத்தின் போது பணியிட மாற்றம் செய்யப்பட்ட ஆசிரியர்களை அதே இடத்தில் பணியமர்த்தும் வகையில் கலந்தாய்வின் போது அவர்களுக்கு உரிய முன்னுரிமை வழங்கப்படும், அதையும் அறிவிச்சிருக்கக்கூடிய ஆட்சி தான் திமுக ஆட்சி. போராட்ட காலத்தில் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் நிச்சயமாக உறுதியாக கைவிடப்படும். அந்த ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக பதவி உயர்வில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அதையும் சரி செய்யப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய ஆட்சி தான். அரசு பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்களை சார்ந்து வாழக்கூடிய மகன்கள் மற்றும் மகன்கள் ஆகியோருடைய வயது வரம்பை கருத்தில் கொள்ளாமல் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறக்கூடிய வகையில் ஆணைகள் பிறப்பிக்கப்படும் என்று அறிவித்திருக்கக்கூடிய ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது. கொரோனா சிகிச்சைகளை பொறுத்த வரைக்கும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியாளர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள சிகிச்சை தொடர்பான 10 லட்சம் ரூபாயை விட கூடுதலாக கொரோனா சிகிச்சைக்கான செலவு தொகை அரசு நிதி உதவியின் கீழ் அனுமதிக்கப்படும் என்று அறிவித்த ஆட்சியும் திமுக ஆட்சி தான். கணக்கு மற்றும் கருவூல துறையுடைய பணிகளை எளிதாக மேற்கொள்ள அவை துரிதமாக எளிதாக செய்யக்கூடிய வகையில் மாவட்டந்தோறும் பயிற்சியாளர்களுக்கு உடற்பயிற்சி பயிற்சியாளர்களுக்கு உரிய பயிற்சி அளிக்கப்படும் என்று அறிவித்த ஆட்சி திமுக ஆட்சி தான். புதிதாக அரசு பணிகள் சேரும் அரசு பணியாளர்கள் மற்றும் பதவி உயர்வு பெறக்கூடிய பணியாளர்களுக்கு பணி தொடர்பான பயிற்சியினை அந்தந்த மாவட்டங்களிலே வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்து வரக்கூடிய ஆட்சி தான் நம்முடைய ஆட்சி. இதன் மூலம் பவானி சாகர் சென்று பயிற்சி பொருள் தவிர்க்கப்பட்டு தாமதமின்றி அரசு ஊழியர்கள் உரிய காலத்தில் தங்களுக்குரிய தகுதிக்கான பருவ முடித்தல் மற்றும் பதவி உயர்வு பெறுவது உறுதி செய்யப்படும். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்திருக்கிற காரணத்தால் ஆசிரியர் மாணவர்கள் விகிதாச்சார தேவைக்கேற்ப ஆசிரியர் பணி நியமனம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்த ஆட்சியும் இந்த ஆட்சி தான். மக்களாட்சி தத்துவத்தில் 4 தூண்களில் ஒன்றான நிர்வாகத்தின் அடித்தளமாக விளங்கக்கூடிய அரசு ஊழியர்கள் நலனில் எப்போதுமே அக்கறை கொண்டு அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு நிச்சயமாக படிப்படியாக ஆனால் அதே நேரத்தில் உறுதியாக நிறைவேற்றப்படும் என்று நான் சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறேன். சட்டமன்றத்திலே அதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த உரிமையுடனும் தகுதியுடனும் தான் இந்த மாநாட்டிற்கு நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் அன்பரசு அவர்கள் பேசுனதை கவனிச்சேன். அவர் ஏற்கனவே தீர்க்கத்தில் இந்த நாளில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், அதையும் படித்து பார்த்தேன். அதில் அவர் சொல்றாரு, ஒற்றை கோரிக்கை மாநாடு வெற்றி காண கூடுவோம் உறுதியோடு என்ற அந்த தலைப்பிழமை கட்டுரை. ஒரு பக்க அளவுக்கு அந்த கட்டுரை வந்துச்சு. மிக நீண்ட கட்டுரை அதை எழுதியிருக்கிறார். நான் முழுமையாக படித்தேன். தன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் விரிவாக எழுதிய அன்பரசு அவர்கள் அரசிடம் கோரிக்கை வைப்போம் சொல்றாரு. அரசிடம் கோரிக்கை வைப்போம், ஆட்சியாளர்களை திரும்பி பார்க்க வைப்போம் என்று முடிச்சிருக்கிறார். நான் திரும்பி பார்ப்பவனாக இருக்க மாட்டேன், உங்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன். அதை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் நான் இந்த மாநாட்டிற்கு தேடி வைத்திருக்கிறேன். நீங்கள் அரசு ஊழியர்கள், நான் மக்கள் ஊழியர்.
எனவே உங்கள் கோரிக்கைகளில் இருக்கக்கூடிய நியாயத்தை நான் உணர்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். அரசாங்கம் இப்போது உள்ள நிலைமையை நீங்கள் உணர்ந்தாக வேண்டும், ஏற்றுக்கொண்டதாக வேண்டும் என்று நான் உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5 லட்சம் கோடி கடனில் இருக்கிறோம். கடந்த 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டுடைய நிதி நிர்வாகத்தை சீரழிச்சும் சூறையாடியதுமாக ஒரு ஆட்சி நடந்திருக்கு. நான் அரசியல் தான் பேச போகல, இருக்கிற யதார்த்த நிலையை சொல்றேன். அது உங்களிடத்துலாம் சொல்ல முடியும், உங்களிடத்துல தவிர யாருக்கும் சொல்ல முடியாது. இது கடந்த கால தவறுகள் வந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய பணியை நமக்கு தொடங்கியிருக்கோம். நிதி நிலைமையை சரி செஞ்சாகணும், 5 லட்சம் கோடி கடன்களை அடைச்சாகணும், புதிய தொழில்களை தொழில் நிறுவனங்களை அழைத்து வருவதன் மூலமாக வளர்ச்சியை உருவாக்க முனைந்திருக்கிறோம். அதற்கான கொள்கை அறிவிப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். கடந்த 2 ஆண்டு காலமாக கொரோனா என்ற அந்த கொடிய நோய், தொற்று நோய் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை அதிகமாக பாதிச்சிருக்கு. அந்த தொழில்களை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர போராடிட்டு இருக்கிறோம். இத்தகைய முன்னெடுப்புகளின் மூலமாகத்தான் தமிழகத்தை மீண்டும் தலைநிமிர வைக்க முடியும் என்ற உணர்வோடு உழைச்சி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு புதிய செய்திகள் அல்ல, உங்களுக்கு தெரிந்த செய்திகள் தான். தமிழ்நாட்டின் நிதி நிலைமை விரைவில் சீராக நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு, உறுதியா இருக்கு. அப்பொழுது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நீங்கள் கேட்காமலேயே இது போன்ற மாநாடெல்லாம் போட்டு எங்களை அழைச்சி வந்து அந்த உறுதியை கேட்காமலேயே அந்த கோரிக்கைகள் நிச்சயமாக இந்த அரசு நிறைவேற்றி தரும். ஆக அதை பற்றி நீங்கள் சிறிதளவு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட அவசியம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்று சொன்னார், பெட்டி இருக்கு, பூட்டு இருக்கு, சாவி இருக்கு, ஆனால் பெட்டி காலியா இருக்கு என்று அண்ணா அப்ப சொன்னார். ஒரு முறை அரசாங்கத்தின் கஜானாவை நாம் அனைவரும் சேர்ந்து நிரப்பியாக வேண்டும். அரசாங்க கஜானாவுக்கு வர வேண்டியதில் மிக முக்கியமானது சரக்கு மற்றும் சேவை வரி. அதனை மொத்தமாக ஒன்றிய அரசு பறிச்சிருச்சு, அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. கொத்தடிமை போன்ற நிலை அகரட்டும் என்று அன்பரசு அந்த கட்டுரை எழுதியிருந்தார். நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசிடம் கொத்தடிமை முறையை போல கையேந்து நிலையில் தான் மாநிலங்கள் இருக்கின்றன. ஜிஎஸ்டி முதல் வெள்ள நிவாரணம் நிதி வரைக்கும் நமக்கு தர வேண்டிய நிதிகளை முழுமையாக தர்றதும் கிடையாது. தரக்கூடிய அந்த நிதியை கூட உரிய நேரத்தில் கொடுக்கறதும் கிடையாது. அரசு ஊழியர் சங்கமாக மட்டும் நீங்க இதுதான் நீங்க நல்லா கவனிக்கணும். அரசு ஊழியர் சங்கமாக மட்டும் இல்லாம அரசியல் தெளிவு பெற்றவர்கள் நிரம்பிய சங்கமாக இருக்கிற காரணமாக இதற்கு உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உறவோடு இல்லாகி தோற்றக்கிடும் என்கிறார் வள்ளுவர். இருப்பது ஏற்றக்கூடியது, இனியும் ஈட்டக்கூடியது ஆகியவற்றின் அளவறிந்து செயல் திட்டங்களை வகுத்துக் கொள்ளாவிட்டால் வலிமையோ அல்லது பலமோ இருப்பது போல தோன்றினாலும் கூட இல்லாமல் அது மறைந்துவிடும் என்றார் வள்ளுவர். அதை அறிந்து இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஈட்டுதல் அதிகமானதும் கொடுத்தல் அதிகமாகும். நிச்சயம் அதிகரித்து வழங்கப்படும். மக்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த அரசு இருக்கிறது என்ற அந்த உறுதியை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இந்த மாநாட்டில் பங்கேற்று உங்கள் அனைவரையும் சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த மாநாட்டு குழுவினருக்கும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.